நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? நம்மளை வாழ்க்கையில் மதிக்காத, நம்மளை கொஞ்சம் கூட நம்மளை பற்றி யோசிக்காத ஒருத்தருக்காகத்தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நாளாக காத்துட்ருக்குறோம். காத்துட்ருக்கிறது ஒரு அழகான விஷயந்தான். ஆனால் அது யாருக்காக காத்துட்ருக்கோங்கிறது இருக்குல்ல. இப்போ நீங்கள் என்னை நேசிக்கிறீங்க, எந்த சுச்சுவேஷன்லையும் என்னை விட்டு போக மாட்டீங்க, எனக்காக நீங்கள் மறுபடியும் வருவீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் உங்களுக்காக காத்துட்ருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அண்ட் நான் காத்துட்ருக்கிற இந்த காலங்கள் அழகானதாகவும் இருக்கும். அதையெல்லாம் தவிட்டுட்டு என்னை ஒரு ஹேர் அளவு கூட மதிக்காதவங்களுக்காக நான் காத்துட்ருந்தேன்னா என்னோடய வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதியை வேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்களை மதிக்காத, உங்களை நேசிக்காத யாருக்காகவும் வேஸ்ட் பண்ணாதீங்க. புறக்கணிப்புகளுக்கு பின்னாடி இருக்கிற வழிகளை, அந்த வழிகள் மட்டுமே போதும். அந்த வழிகளுக்காக நீங்கள் வாழ்க்கையை தொலைக்கிறது தேவையில்லைன்னு நினைக்கிறேன்.